வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது வந்து டீ போடுற நேரத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாங்க. இதை செய்யறதுக்கு வந்து 10 நிமிஷம் போதுங்க. அரிசி மாவு வச்சு சிப்ஸ் தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ண போகிறோம். இப்போ இதை செய்யறதுக்கு வந்து நான் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ 1 கப் அளவு மாவுக்கு அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துங்க. இப்போ இதோட வந்து நான் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில் இல்லைனா 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்ச மாவு சேர்த்துட்டு இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இது நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறி இருக்குது. இப்போ இதோட வந்து 1 ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு, 1 ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துங்க. இது ரெண்டுமே சேர்க்க சொல்ல ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா பிசைந்து விட்டுங்க. இப்போ 1 கப் மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி வச்சோம். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து மாவு பிசைந்து எடுத்துட்டோம். இப்போ இதிலிருந்து சின்ன கோலி சைஸ் அளவு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்குங்க. இப்போ நான் வீடியோவில் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துங்க. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா மெலிசாக பண்ணியிருக்கோம். நம்ம சிப்ஸ் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப மெலிசாக இருக்கோ அந்த அளவுக்கு மெலிசாக பண்ணோங்க. இதை உங்களுக்கு உருண்டை பிடிக்க சொல்ல லைட்டாக மாவு ஒட்டுற மாதிரி இருந்தால் கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணின்னு உருண்டை பிடிச்சுங்க. கையில் ஒட்டாது வரும். இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துங்க. இப்போ பாருங்கள், எல்லா மாவுமே இதே மாதிரி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஆயில் நல்லா சூடாகிட்டு பிறகு ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு இப்போ நம்ம பண்ணி வச்ச ஒவ்வொரு சிப்ஸாக அதில் சேர்த்துடலாம். பாருங்கள், ஆயில் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ உடனே வந்து திருப்பி விட்டுறாதீங்க. இது வெந்து நல்லா மேலுக்கு வந்ததும் இந்த மாதிரி வந்து லைட்டாக திருப்பி விடுங்க. இப்போ இது ஒன்று ஒன்றா இந்த மாதிரி திருப்பி விட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கியிருக்கு. இப்போ வந்து பாருங்கள், கலர் நல்லா மாறி வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம் பாருங்கள். இப்போ எவ்வளோ சூப்பராக வந்து சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த பேட்சே போட்டுக்கலாம். இப்போ அடுத்த பேட்ச் வந்து கொஞ்சம் நான் நிறையவே போட்டேன். இருந்தது எல்லாமே போட்டேன் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு போட்டாலும் வந்து நம்மளுக்கு ஒட்டாது வரும். இப்போ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குது. இதனுடைய சவுண்டை பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ ரொம்ப சூப்பரான அரிசி மாவில் சிப்ஸு வந்து டீ போடுற டைமில் வந்து 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.